அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி நம்முடைய நியூ சேனல் அதிகமான வாரியர் டிஎன்பிஎஸ்சியில் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குயிக்காக வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து பாலிட்டி பற்றி சொல்லியிருப்போம். ரிவைஸ்டு ஒரு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி இது இந்திய பொருளாதாரத்திற்கு மட்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் சார் இங்கே வந்து 50 கொஸ்டின்ங்கிறது குரூப் 1ல் கேட்கக்கூடிய கேள்விகள். குரூப் 2, 4 இதில் எல்லாம் 20 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் எந்தெந்த பாடங்கள் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் படிக்கணும் அதை மட்டும் பார்த்தா போதும். இதுக்குள்ளே இருக்குது கவர் ஆகும். மற்ற லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். அதுக்கும் சிலபஸுக்கும் சம்மந்தமே இல்லை. மொத்தமாக 6லேருந்து 12 வரைக்கும் படிக்க வேண்டாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி படிங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக் சமச்சீர் புத்தகத்தை படிக்கிறீங்க 6லேருந்து 12 வரைக்கும். அதை தவிர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? தமிழில் அதுக்கான ஒரு இபுக் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, கையில் வச்சுருக்கோம். சரியா? ஸோ இந்த புக்கு தான் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. என்கிட்ட இல்லை. சரியா? வாங்கி வெளியில் கிடச்சா வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் முதல்ல ஸ்கூல் புக்கு படிங்க, பள்ளி பாட புத்தகங்களை படிங்க, படிச்சுட்டு அது பண்ணால் பண்ணுங்கள். அடுத்து தமிழுக்கு மட்டும் ஒரு பிடிஎஃபாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம டெலிகிராமில் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. அது சம்மந்தமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையானது இன்டர்நெட்டில் சோர்ஸஸ் வந்து ஒரு டாபிக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். அதை வச்சு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் ரீடிங், அதில் வரக்கூடிய அப்டேட்டடான கண்டென்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நிதி ஆணையம் இருக்குது, அது சம்மந்தமான தகவல்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிக்கணும், அப்டேட்டடாக படிக்கணும். அது எல்லாமே 12th வந்துடும். நீங்கள் படிக்கும்போது அங்கே பார்த்துக்கலாம். சரியா? இப்போ எந்தெந்த பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் தமிழில் என்ன லெசன்ஸ் வருது, இங்கிலீஷில் சேம் என்ன லெசன்ஸ் வருது அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக் லெசன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரு கலர் அப்படிங்கிறது ஒரு கலர் சிலபஸ்க்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டும் ஒன்று தான். தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த லெசன்ஸ்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில டாபிக் உங்களுக்கு வந்து இந்த கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை, நிதி ஆணையம், இந்த ஜிஎஸ்டி, இது எல்லாத்துக்குமான லெசன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்கே இருக்குது. நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்திய பொருளாதார அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள், வேளாண்மை, வேளாண் அறிவியல் அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா இந்த கலருக்கு நேராக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கு கவர் ஆகும். இப்படி வந்து நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஒரு வேலை டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஏற்கனவே படித்தவங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க தெரியும். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா அதுக்கான வீடியோஸை நான் வந்து போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் இப்போ நான் என்னென்ன லெசன்ஸ்லாம் இதில் வந்து சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற எஸ்சிஆர்டி, அதாவது சமச்சீர் புக்கு பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாட புத்தகத்தில் அந்த பாடங்கள் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இது குரூப் 1லேருந்து எல்லா குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வுகளுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வரிசையாக இந்த லெசனை படிங்க, இது அப்படியே உங்களுக்கு வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அல்லது இந்த எண் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த எக்கனாமிக்ஸ் புக்கு மட்டும் தனியாக இருக்கும், அதை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அல்லது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இது எல்லாத்துக்குமான தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து காம்போவாகவும் வாங்கிக்கோங்க, அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கும் புக்காகவும் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் போடுவோம். ஏற்கனவே பாலிட்டி வேறு ஸ்டடி கொடுத்துருக்கோம், சேம் இந்தியன் எக்கனாமிக் மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன லெசன் எந்த இதெல்லாம் கவர் ஆகுது, வழியை சோர்ஸ் பண்ணணும்னா எந்த சோர்ஸை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.